தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும். நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள் கடந்த 5 தினங்களில் மட்டும் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. அதில் 12 பேர் சிறுவர்களாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது சூர்யா சொன்னது போல பாண்டிச்சேரியில் சிறப்பு காவலர்களை பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் அழைத்து பேசி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதை தடுத்து இருக்கிறார்கள். அது மாதிரி தமிழகத்தில் பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பொது இடங்களில் சாக்லேட் போன்ற பொருட்கள் மூலமாக போதைப் பொருட்கள் வருகுதுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக காவல்துறை இது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் போதை வழக்கங்களை தடுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? கொலைகள் நடக்குது, சட்டம் ஒழுங்கு எங்க? அதாவது எப்படின்னா, நான் இப்பதான் சொன்னேன், 5 தினங்களுக்குள்ளாக 17 வன்கொடுமைகள், 24 லாக்அப் டெத்துகள். காவல்துறைக்கு எப்படி கையாள வேண்டும் என்ற ஒரு அறிவுரை இல்லை. ஆனால் மூத்த காவல்துறை அதிகாரிகளோ அதை கண்டுகொள்வதும் இல்லை. காவல்துறை கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதில் கண்டுகொள்வதாக இல்லை. ஆனால் மாறாக உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்னு முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்க, வால் போஸ்ட்லாம் ஒட்டினாங்க. இப்போ உங்களோடு முதலமைச்சர், உங்களோடு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சுட்டு போட்டிருக்காங்க. அதிகாரிகள் முழுக்க இதுக்கு தான் வேலை வாங்குறாங்களே தவிர வேற மக்கள் பணிக்காக அதிகாரிகள் பணியாற்றுவது என்பது சிரமமா இருக்குது. தலைமைச் செயலக ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்றாங்க. சீஃப் செக்ரட்டரி நோட்டீஸ் கொடுக்கிறார் எல்லா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரிக்கும், நீங்க எல்லாம் வேலைக்கு வரணும் அப்படின்னு. இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 30 வருடங்கள்ல இந்த மாதிரி வேலைக்கு வரணும், யாரும் லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதாக எனக்கு இதுவரைக்கும் என்னுடைய ஞாபகத்தில் எதுவும் இல்லை. அந்த அளவு தான் இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனால தான் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வேணும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மக்களிடம் வைக்கிறோம், மக்கள் அதை தீர்ப்பளிப்பார்கள் என்று நம்புகிறோம். அதிமுக ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அது அம்மா கால அது எப்படின்னா, கூட்டணி கட்சி தலைவர் நீங்களும் போய் அமித்ஷாவை சந்திக்கலாம். ஆனா நீங்க கூட்டணியில இல்ல இருந்தா கூட இதுல ஒன்னும் தவறு இல்லை, யாரும் சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லை. அதிமுக எந்த குழப்பமும் கிடையாது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அதை அவர் தீர்த்து கொள்வார்கள். நீங்களும் நானும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்று நம்புகிறேன். நீங்க சொல்லுறீங்க, தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கட்சி ஆரம்பிச்சு கடைசி வரையிலும் தான் வாழ்க்கையில் சொன்னதை செய்து காட்டிய மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் ஒருத்தரை தவிர யாரும் அரசியலில் வெற்றி பெற்றதாக சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அம்மா. இது பிறகு தேர்தல் முடிஞ்சு நம்ம சந்திக்கலாம், பேசுவோம்.